ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய இயேசு சுவாமி தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட நம்மை நடத்துவாராக. அவரை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின், அதாவது ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த 7ஆம் தேதிக்கு நாம் எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறது. தேவனுடைய மாறாத கிருபையா இருக்கிறது, அவருடைய இரக்கமா இருக்கிறது, அவருடைய தயவா இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நமக்கு புதிதா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, அதிசயமா இருக்கிறது. அதனால நம்ம எல்லாருமாய் ஆவியானுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாருமாய் சத்தமாய் உறக்க சத்தத்தோடு கூட நாம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே ஆமென், ஆமென், இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் ஆமாண்டவரே இந்த வேளையிலே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, இயேசுவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து எல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல வாய்ப்பு, நல்ல சத்தமாய். ஆமென். என்னை Thank you, Lord. ஆம், எல்லாருமாய் நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, தலைவா உன்னை வணங்க என் தலை மேற்கரம் குவித்தேன். வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். சத்தமா எல்லாருமாய் தலைவா உன்னை வணங்க ஆமாண்டவரே, என் தலை மேல் கரம் குவித்தேன். வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தலைவனை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமகன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே
தேவ சமூகத்திலே. நம்ம எல்லாருமா அப்படியே கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். Thank you, Lord. Thank you. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, வந்திருக்கிற குடும்பத்தாருக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக, பாட்டிமார்களுக்காக மக்கு கொடா கொடி நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தேடி வரும்போது எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ சரீர பலவீனங்கள் ஆண்டவரே, நடக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவரே, எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவரே. ஆனாலும் இந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன் என்று தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவரே சுவாமி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும் போது, போற்றும் போது, சத்திய வசனத்தை படிக்கும் போது, கேட்கும் போது, செய்தி வழியாக ஆண்டவரே நீர் உம்முடைய பலத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற எல்லா சரீரத்துல உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகமளிக்கிற ரத்தம் தெளிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்கிறதற்காக கோடி நன்றி. ஆண்டவரே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள பெண்ணை பலப்படுத்தின அதே தெய்வம் இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, 18 வருஷமாய் கூனியிருந்த அவரை பலவீனத்தை மாற்றின அதே தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஆண்டவரே, 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை ஊழியக்கார பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்த யாவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேவன் நம் இதயத்தை அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் நம் வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமா, அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் பாருங்க, இந்த நாட்களிலே கடந்த 5 மாதங்களாய் கண்மணி போல காத்து 6வது மாதத்திலே இந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதியை காணும்படிக்காய் நம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் தேவன் நம்மோடு இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் வாக்குத்தத்த வசனத்தை. மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையில இது நிறைவேறணும். விசுவாசிப்போம், ஆண்டவர் அப்படியே அவர் செய்வார். இங்கிலீஷ்ல படிங்க. மீகா ஓல்ட் டெஸ்டமென்ட் மல்கியாவுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. மல்கியாவுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. அங்க மீகா முதல்ல தமிழ்ல படிங்க, சத்தமா படிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. 7th chapter 15th word. மிக அருமையான ஒரு வசனம். Micah chapter 7 verses 15. I will show them wonders. Yes. Amen. நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show them wonders. அதிசயங்களை தேவன் நம் வாழ்க்கையில காண செய்கிறார். என்னென்ன அதிசயம் வேணும் தேவனுக்கு தெரியும். படிமா, இன்னொரு ரெண்டு படிங்க. 7:15 7:50 தெரியுமா? இங்கிலீஷ். Miracles for us, Lord, as you did in the days when you brought us out of Egypt. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே அந்த சமூகத்தில் இருக்கிறீங்க. எத்தனையோ விண்ணப்பங்கள் இருக்கலாம். வெறுமையா உட்காரக்கூடாது. ஆண்ட சமூகத்தில் விண்ணப்பங்களோடு கூட உட்காருங்க, பொருத்தனைகளோடு கூட உட்காருங்க. அப்போ இங்கிருந்து கடந்து போகும்போது அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா
மிக்க நன்றிங்க. மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆமென். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Thank you. தேவன் உங்களை கொண்டு முழு குடும்பங்களை ரட்சிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் என் வாழ்க்கை வெற்றி வெற்றி தான் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு அடி பாடலை பாடி ஆண்டு அநேக விண்ணப்பங்கள் நன்றி இருக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். Thank you, Lord. ஆமென். நன்றி ஆமென். நன்றி ஆமென். நன்றி. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. என்னோடு நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் ஆமென். என் துதியினால் உடைந்திடுமே. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் Yes. என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுமே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே இன்று ஆடி பாடி மகிழ்ந்திடுமே. என்னோடு நீர் என்னோடு இருக்கும்போது இருக்கும்போது வெற்றி நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நாளும் வெற்றி வெற்றியே. நாளும் வெற்றி வெற்றியே. Thank you, Lord. அல்லேலூயா. கைத்தட்டி சொல்லுங்க எல்லாருமா. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஓ எல்லாருமா எப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஆராதனை செய்வோம். எல்லாரும் சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறதற்காக, எங்களோடு கூட வாழ்கிறதற்காக, எங்களை நடத்துகிறதற்காக, சொல்லுங்க எங்களை காப்பாற்றினதற்காக, எங்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக, எங்களை நடக்க வைத்திர, எங்களை வாழ வைத்திர, எங்களை உயிர் வாழ செய்திர, குடும்பத்தை காணும்படியாய் செய்திர, காலையில தட்டி எழுப்பினிற, இதற்காய் நன்றி. சொல்லுங்க நன்றி நன்றி ஆண்டவரே. நல்ல போஜனம் கொடுத்திர நன்றி ஆண்டவரே. நல்ல உடையை கொடுத்திர நன்றி ஆண்டவரே. வர வேண்டியவர்களை கர்த்தர் நீர் அழைத்து வந்திர, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்மை சொல்லுங்க உயர்த்துகிறோம், அதிசயமானவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே அற்புதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை அரவணைக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்மையே ஆராதிக்கிறோம். சொல்லுங்க ஹalleluya, கைகளை உற்சாகமாய் ஜோராய் சத்தமாய் எல்லாரும் சத்தமாய் தட்டி ஆமென் 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 ஆமென். ஆமென். நம்மேசு நல்லவர், Thank you. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லலாமா? நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். சத்தமா பாடணும், எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. ஒருபோதும் ஆமென். கைவிடா, இந்த சத்தம் வரணும், ஆன்லைன்ல ஒரு கேட்கணும். நாளும் விலகிடார். சொல்லுங்க, சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஆமாண்டவரே, உங்க சத்தம் கேட்கணும். தேங்க்யூ. ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், இன்று சமாதானம் ஒன்று தருகிறார். சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்வோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய கரங்களை வீசுங்க. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யாருக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார்? அவரை நம்பி வாழ்க்கிற பிள்ளைகளுக்கு, ஆமென். ஒரே தஞ்சம் என்று நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அப்பா என் வாழ்க்கையில நீங்க போதும் அப்பா. பொருளோ பொண்ணோ பட்டமோ பதவிகளோ அதெல்லாம் நம்ம நாடாமல் ஏசப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க போதும் என்று சொல்லுகிற ஆமென். பிள்ளைகள் மத்தியிலே தான் தேவன் என்ன செய்வாரா? ஒரு போதும் அவர் கைவிடவே ஆகவே ஒருபோதும் கைவிடாத தேவனத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஜெபிக்க போகிறோம். அப்ப எல்லாரும் உண்மையா ஜெபிக்கணும். அப்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். சரியா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் உங்க அம்மா அப்பாக்காக ஜெபம் பண்ணுங்க. திருமணமான பிள்ளைகள் உங்களுடைய கணவர்மார்களுக்காக ஜெபம் பண்ணும். பெரியோர்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் உங்கள் உடல் சௌக்கியம் ஆரோக்கியத்துக்காகணும் உங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கணவன்மார்கள் எல்லாரும் மனைவிமார்களுக்கும், மனைவிமார்கள் எல்லாம் கணவன்மார்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா எனக்கு இந்த நாளை கொடுத்தீங்க, இந்த மாதத்தை கொடுத்தீங்க, இந்த மாதம் என்னை கொண்டு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லி அந்த சமூகத்திலே நான் நம்மையே ஊற்றும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கும் போது கண்ணு மூடி தூங்கிடாதீங்க. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் முன்னால ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று நீங்களும் பதில் சொன்னால்தான்
அந்த ஜெபம் இணைந்து அந்த சமூகத்துக்கு போய் எட்டும். ஆகவே நம்மளால ஜெபிக்க போகிற முதலாவதாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஊழியக்காரன் இருக்கிறாங்க. அப்பதான் நினைச்சுக்கோங்க, ஊழியக்கார பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இயேசு சுவாமி இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கலாம். அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக அவங்க நடத்துகிற திருச்சபைகள், அவங்க நடத்துகிற ஹாஸ்பிட்டல்ஸ்க, அவங்க நடத்துகிற சபைகள், அவங்களுக்கும் நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியம் அந்த சமூகத்துல எல்லாரும் கண்களையும் மூடுங்க. ஊழியக்கார ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஆமாண்டவரே ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க, ஆசீர்வதிங்க, நீங்களும் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும், கிராம ஊழியர்களையும், மிஷனரி ஊழியர்களையும், ஆண்டவரே சபை நடத்துகிறவர்களையும், கன்னியாஸ்திரிகளையும், அனாதி கான்வென்ட் நடத்துகிறவர்களையும், ஹாஸ்டல் நடத்துகிறவர்களை, கான்வென்ட் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் சபை ஊழியர்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாஸ்டர்மார்களை, பாதிரிமார்களை, மூப்பர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அந்த பிள்ளைகள் மிஷனரிமார்கள் ஊழியம் செய்ய போகும்போது வழியில எந்த ஒரு தடை வராதபடி காண்ப உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னேன். அப்படியாக ஊழியக்கார பிள்ளைகள் துன்பப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்து நம்முடைய தூதனுக்கு கட்டளிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு எசேக்கியாவுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 சத்துருக்களை வீழ்த்தி போட்ட அதே தேவனாண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியில தேவ தூதனை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நீர் வந்து பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பாதையில சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் அல்ல ஆச்சரியமாய் நடத்தும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னார் ஆண்டவரே. அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் ஆண்டவரே. அப்படியாக உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடைசியாக பிதா கனம் பண்ணுவார் என்று சொன்னார் ஆண்டவரே. கனத்துக்குரிய ஊழியத்தை பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க செய்யற இந்த ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், ஒருவேளை யாராவது வியாதிப்பட்டிருந்தா, யாராவது பெருகினத்தோடு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னா அது அவர்களுக்கு காப்பாற்றும் ஒரு பதில். அடுத்ததாக இன்னைக்கு வந்து கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். சகோதரன் வினோத் மற்றும் பிரதிபா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கடையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கு கரங்களை தட்டி தேவன் அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அடுத்ததாக ஜாய் என்ற ஒரு சகோதரி அந்த சகோதரி போன வெள்ளிக்கிழமை அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு கால வந்து பஸ்ல வந்து இறங்கும்போது ஒரு சின்ன பள்ளத்துல இறங்கி அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காக அந்த வேலை இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கர்த்தருக்கு நன்றி. அவங்க மறுபடியும் அந்த வேலைக்கு போகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இன்னும் அந்த சகோதரிக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தந்து அந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் அந்த மக்கள் வாழ்க்கையில செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே போல கிருத்திகா என்ற ஒரு சகோதரி தன்னுடைய 3வது டிகிரியை நல்ல முறையில் எழுதி அவ டிஸ்டிங்ஷன் லெவல்ல வந்து அவ வந்து பாஸ் ஆயிருக்கிறா. அந்த மக்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். அது அந்த தேவன் அந்த பிள்ளைகளுக்கு செய்த கிருபைகளுக்காக நாம நன்றி சொல்ல போகிறோம். நன்றி. மோனிஷா அந்த மகளுக்கு தேவன் பெண்மை ஸ்தானத்தை கொடுத்து தேவனுக்கு நன்றி சொல்ல அந்த மகள் வந்திருக்கிறார். அந்த மகளுக்காக கூட கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி. ஆண்டவரை வாஞ்சிக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பயபக்தி. இன்னொரு விஷயம் கூட அந்த வாலிப மகளுக்காக எல்லாருமே கைகளை தட்டி 36வது வருஷ ஆண்டு
முடிஞ்சு 35-36வது வருஷ தொடக்கத்துல தன்னுடைய திருமண நாட்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற சகோதரன் கிளாஸ் மற்றும் தாத்தி அவர்களுக்கு கரையில தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் பன்னாண்டு காலம் அந்த பிள்ளைகள் வாழ வாழ்த்தோம். அது போல உங்கள் மத்தியில நம்ம மத்தியில கூட யாருக்காவது பர்த்டே திருமண நாட்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை உங்க குடும்பங்களில் இருக்கலாம். அந்த பேரை சொல்லி அந்த சமூகத்துல வையுங்க. தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இந்த வேலையில முக்கியமாக இருக்கிற எல்லா பிள்ளைகள் வேலைகளுக்காக படித்த படிப்புல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சு அந்த பிள்ளைகள் தொடங்க போகிறதான அடுத்த கிளாஸோ காலேஜோ தமிழ்நாட்டெல்லாம் 10ஆம் தேதியில இருந்து காலேஜ் தொடங்கப்படுகிறது. ஆகவே தேவன் எடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லிலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்ட கருத்துல கொடுங்க. பேர பிள்ளை படிக்கலாம், உங்க பிள்ளை படிக்கலாம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் இல்ல ஆண்டவரே உங்க லோக ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாட்கள்ல படிச்சு வேலைக்கு இல்லாத இருக்கிறாங்க. வேலைக்கு செஞ்சாலும் ரொம்ப டார்ச்சர், சரியான ஒரு சம்பளம் இல்ல. அப்ப இதுக்காகவும் ஆண்ட கருத்துல கொடுக்க போகிறோம். பைனான்ஸ் ரீதியா இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கருத்துல புகழ்ந்து எல்லாருக்கும் மிகவும் பாரமாய் உறுத்துகிற ஒரே ஒரு காரியம் கடன் பிரச்சனை தான். ஆகவே சப்பா என் மகளுக்கு எனக்கு என் காரியங்கள் இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீக்குங்க. வீடு கிடைக்கணும், வீடு விற்கப்படணும், இதெல்லாம் ஒரு பைனான்ஸ் ரீதியான காரியங்கள் தான். எல்லாருமே சப்பா நாங்க வந்திருக்கிறோம், எங்க தேவைகளை பாருங்க என்று சொல்லுங்க. மனுஷனுக்கு சொன்ன அவமானங்கள் ஆண்டு சமூகத்தை தேவனுக்கிட்ட சொல்லுங்க. ஆமென். விண்ணப்பங்களை வைக்கிறோம், நல்ல சம்பளங்களை தாங்க. பிள்ளைகள் அடுத்த உயர்வுக்கு போறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க. நல்ல ஆணை பெண்ணை வரன்களை காண்பீங்க. திருமணமான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தாய் என்ற ஒரு தன்மையை தாங்க. பெண் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்க. பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் பிசினஸ் என் தேவன் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. சின்ன பிசினஸா இருக்கட்டும், பெரிய பிசினஸா இருக்கட்டும், எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடங்கி இருக்கிற வினோத் பிரதிபா ஆண்டவர் பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை போல நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு வேலைகளுக்கு சென்றிருக்கிற வெளியூர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. ஏற்ற வழியில் அந்த பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை நிரப்புகிறமைக்காக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் ஏராளமாயிருக்கும். கர்த்தரை சந்திக்கிறமைக்காக உடல் ரீதியாய் மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. முக்கியமாக வியாதியஸ்தர்களை கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. வியாதியஸ்தர்களை தொடுங்க தகப்பனே. தழும்புகளால குணமடைய செய்யுங்க ஆண்டவரே. என்னென்ன பலவீனங்கள் இருக்குதோ கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. எடுத்துக்கொள்கிற மாத்திரை மருந்துல இயேசுவின் ரத்தம் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி அவர்கள் ஜாய் விசுவாசித்தார். அதோ அவருக்கு போன வேலை மறுபடியும் கிடைத்தது ஆண்டவரே. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இது போல விசுவாசத்துல இன்று யாரெல்லாம் எங்கெங்க நோய்கள் இருக்குதோ கரங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் விண்ணப்பத்தை கேட்கிறமைக்காக வசனம் சொல்லுகிறதே, நீ விசுவாசி அப்போது ரட்சிக்கப்படுவாய், நீ விசுவாசி அப்போது தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுக்க தகப்பனே. ஆத்ம ரீதியாய் விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஐயா. பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி ஆசீர்வதிங்க. நல்ல நல்ல வேலைகளை கர்த்தர் அவர்களுக்கு காண்பீங்க. வீட்டு வேலை செய்கிற சகோதரிகளுக்கு பலனை தாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் வாகனங்களை ஓட்டுறாங்க, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போதுமான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ராஷா யாரும் வண்டிகளை ஓட்டாதபடிக்கு ஞானத்தோடு ஓட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக பின்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. வயதான தாய் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நடக்க முடியாத, எழுந்திருக்க முடியாத, அமர முடியாத ஒவ்வொரு பெரியோர்களை ஆசீர்வதிங்க. நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே. ரத்த குழாய்களை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தொடுங்க ஆண்டவரே.
இந்த வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பிளட் டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க, பிளட் ரிசல்ட் வாங்க போவாங்க, நிறைய பேர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்க. கர்த்தருடைய கரம், இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க இங்க கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற ஸ்கின் அலர்ஜி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க தகப்பனே. அதுவே கண்கள் தெளிவாய் தெரியட்டும் ஆண்டவரே, காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் ஆண்டவரே, உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் இயேசுவா. என் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சமூகத்திலே யாரும் தூங்கி விழுந்து விடாதபடிக்கு தெளிவோடு இருந்து விழித்திருந்து இந்த சமூகத்தில் அமர கர்த்தர் உதவி செய்யுங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஊழியரை மறைத்து என்னோடும் எங்களோடும் என் கர்த்தர் பேசுகிறமைக்காய் நன்றி 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 என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி சொல்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. மனதுருகி ஆமென். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. இன்று சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதித்த நன்றி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். இவ்வளவு நேரம் நாம பேசணும். கர்த்தர் கேட்டார். அவர் பேசும்போது தூங்கிடாதீங்க, ஆசீர்வாதமும் தூங்கி போயிடும். ஆகவே சோர்வு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே நீ பேசுங்க, நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் பேசுகிற ரகசியங்களை நம்ம கேட்டு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் எல்லா ஆராதனைகளையும் செலுத்தும்படியாய் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம ஸ்தோத்திரித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு கூட சொல்லியிருக்கிறோம். எல்லாருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் தர்றாராம் தெரியுமா? சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை தருகிறார். அல்லேலூயா. ஆம் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும் போது, அதனாலதான் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது ஓ அப்படியா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாராம். அதான் ஆம் என்று சொல்லுவது. கடைசியில நீ நானும் ஆமேன்னு சொல்லும் போது ஆண்டவரும் ஆமேன் சொல்வார். என்ன சொல்வாரு? ஆமேன், அது அப்படியே உனக்கு நான் தருகிறேன். நீங்க என்னென்னலாம் ஜெபம் வேண்டிக் கொண்டீர்களோ, யாருக்கெல்லாம் வேண்டிக் கொண்டீர்களோ, எந்த அப்பாவுக்காக, எந்த அம்மாவுக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த கணவனுக்காக, எந்த மனைவிக்காக, எந்த சொந்த பந்தங்களுக்காக, எந்தெந்த நோயாளிகளுக்காக, எந்தெந்த ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டீர்களோ அதை அப்படியே நானே கேட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரியா உட்கார்ந்துங்க, நல்லா ஸ்டடியா உட்காருங்க. ஆண்டவரே நீர் பேசும். எப்படி பைபிள்ல வந்து தேடி இருக்க கூடாது ரொம்ப நேரம். இப்போ எல்லாரும் தயவுசெய்து சாம்ஸ் 121 எடுத்துக்காங்க. த பிளஸிங் ஆஃப், மிக விசேஷமான ஒரு காரியம். இதுல வந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஒரு சில காரியங்கள். நீங்களும் நானும்
எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். 121 இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறீங்களா? 2 பேர் தாங்கிறீங்களா? சரி. இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் 1 and 2 படிங்க. 121 1 and 2. I look to the mountains, where will my help come from? ஆமென். அப்புறம் இரண்டாவது. My help comes from the Lord who made heaven and earth. ஆமென். லாஸ்ட்ல 7 and 8 படிங்க. The Lord will keep you from all evil. He will keep your life. ஆமென். 8. He will protect you as you come and go, now and forever. ஆமென். ஹalleluya. இங்க அங்க யாரும் குசுகுசா பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல சொல்லும். அது 121 தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. தமிழ்ல எவ்வளவு அது? பின்ன ஏன் அங்கெல்லாம் கேக்குறீங்க? நான் தான் 1க்கு 2 முறை சொல்றேனே. நல்ல கவனிங்க. நீங்க கூட 121வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அதுல 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள், இந்த 8 வசனங்களை இல்லைன்னா கூட 15 விதமான பிளஸிங் இருக்கிறது. நீங்க ஒன்னா எண்ணி பாருங்க. 15 விதமான பிளஸிங். இந்த 15 விதமான பிளஸிங் உனக்கு எனக்கு வரணும்னா நீ நானும் செய்ய வேண்டிய விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? அதுல முதல் வசனம் இப்ப படிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கிறாங்க. நிதானமா படிங்க. 1ல இருந்து 8 வரைக்கும் 121 படிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நல்லா கவனிங்க. முதல் ஆதாரம் இதான். இந்த ஒரு வசனத்திற்கு நீ நானே கீழ்ப்படிஞ்சா 2வது வசனத்திலிருந்து படிக்கிறாங்க பாருங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு எனக்கு தான். இதுக்காக தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி இந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். முதல் ஆசீர்வாதம் என்ன? படிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அப்புறம் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகின்றதும் இல்லை, தூங்குகின்றதும் இல்லை. ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். பகலிலே இருங்க. படிங்க. படிமா. பகலிலே வெயிலாகிலும். நல்ல கவனிங்க. பகலிலே எந்த மாதிரியான வெயிலாகிலும், இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. என்ன நோய் நொடியில இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது அதிலிருந்து நீ சுகம் பெறுவாய், விடுதலை பெறுவாய். அப்புறம் கர்த்தர் உன்னை எல்லா தீமைகளையும் காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆமென். அல்லேலூயா. வெரி குட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பவனியமா படிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். Thank you Jesus. ஹalleluya. அப்புறம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். முதல் வசனம், அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது, கவனிங்க, நாம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பரலோக தேவனை நோக்கி, உதவி வரும் கண்மலை நோக்கி நாம பார்க்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இதுல 2வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா காரியங்கள்ல நமக்கு நேரத்தை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு. ஆனாலும் நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு தான் நமக்கு ஒரு சில நேரத்துல என்ன இல்ல, மனசு இல்லாமல் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறது கூட ஒரு சிலருக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நேரம் எல்லாம் இருக்குது, மனசு இல்ல. மனசு தான் சொல்லுவாங்க, மனசித்தரே மார்கவிதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனசு இருந்துச்சுனாக்கா உன் வடிகள் எல்லாம் ஆண்டவர் சபைப்படுத்துவான். மனசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மை தூய்மையான வழிகளிலே நடத்துவார். இந்த 121வது சங்கீதத்தை நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் தெரியும். அதுல 1 2வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா 15 விதமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். எதுக்கு? ஒரே ஒரு வசனம், என் கண்களை உதவி வரும் கண்மலைக்கு நேராக ஏறெடுக்கிறேன், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்.
என்று சொல்லி நம்முடைய கண்களை கைகளை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன வரும்? ஆசை வரும். அல்லேலூயா. சத்யா, எப்படி விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கோங்க. நியூ டெஸ்டிமெண்ட் ஜேம்ஸ் 1 சாப்டர்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கேட்சா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அவங்க கிட்ட ஒரு பைபிள் கொடுங்க. அவங்க கிட்ட அந்த இங்கிலீஷ் பைபிள் ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க. கையில பைபிள் வச்சுக்கோங்க. படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க கூட படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, பைபிள்ல கையில வச்சுக்கோங்க. ஆமா, அதான் நமக்கு பாக்கியம், அதான் நமக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஜேம்ஸ் 1 சாப்டர்ல அதுல 17th வேர்ட் கத்துக்கினீங்களா? இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிக்கணும். சும்மா பேசும்போதெல்லாம் இவ்வளவு சத்தம் வருது, படிக்கும் போது சத்தமே வருதுல. ஜேம்ஸ் 1 சாப்டர்ல 17th வேர்ட். Every good gift and every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shadow due to change. ஆமென். அல்லேலூயா. இல்லையா? இன்னும் நல்லா சத்தமா படிக்கணும். என்னமா நீ படிக்கிறது இந்த ஆன்லைன்ல கேட்கணும். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஒத்தாசை எப்படி இருக்கும்? அந்த ஒத்தாசையில ஏதாவது மாறுதல் இருக்குமா, ஏமாற்றுதல் இருக்குமா? இதோ பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நல்ல கவனிச்சு பாருங்க. நம் வாழ்க்கைக்கு தேவையான, பைபிள் மேல வைமா, மேல மடி மேல வைங்க. நன்மையான எந்த ஒரு காரியமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நல்லது இல்லையா? நல்ல காரியத்தை பாக்குறோம், நல்ல பொருளை பாக்குறோம், நல்ல விசேஷமான உணவை நம்ம பாக்குறோம். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நன்மையான எந்த ஒரு ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த ஒரு வரமும் வரத்திலிருந்து உண்டாகி, நல்ல கவனிங்க, பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாவரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்துல யாரொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இல்லையா? அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம். இந்த மாறுதலும் கிடையாது, எந்தவித மாற்றுதலும் கிடையாது. யாரிடத்துல? தேவனிடத்துல. ஆனா மனுஷனிடத்துல இருக்குத, இவங்கள பார்த்து ஒரு மாதிரி, அவங்கள பார்த்து ஒரு மாதிரி, அவங்கள ஒரு மாதிரி சொல்லிட்டு செய்வாங்க. இதான் மனுஷனுடைய குணம். ஆனால் நாம் ஆண்டவரை உண்மையாய் தேடும் போது அவரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்துல என்ன இருக்காது? மாறுதலே இருக்காது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார். அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, கடுகளவு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தால் போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்வார். நன்மையான எந்த ஒரு காரியமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரலோக தேவனிடத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறார். எந்த விதமான மாற்றுதலும் கிடையாது, எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான சத்தியம்! இந்த சத்திய வசனத்திற்கு நீங்களும் நானும் உண்மையாய் செவி கொடுத்தால் நம்ம ஆண்டவர் எப்படி பாதுகாப்பாராம் தெரியுமா? சீக்கிரம் வாங்க. இதுல ப்ராவர்ப்ஸ், அதாவது சங்கீதத்துக்கு பக்கத்துல நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல முதல்ல 23வது வசனத்தை பாருங்க. 23வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. கட்டளையே, படிங்க. for the commandment is a lamp and the teaching a light, and the reproofs of display are the way of life. ஆமென். 23வது வசனம் என்ன சொல்லுது? கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு. ஆண்டவருடைய கட்டளையே நம்ம வாழ்க்கைக்கு விளக்கா இருக்கிறது. வேதமே வெளிச்சம். இந்த வேத வசனங்கள் நம்முடைய ஒவ்வொரு கண்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதனாலதான் படிக்க தெரியுதோ இல்லையோ உங்க கையில என்ன வச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்துல படிக்கவே எனக்கு ஓதைக்கே வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாட்டிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வரும்போதே பைபிள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
கடைசியில 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு பைபிளை கூட்டி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை தந்தார். எத்தனையோ பேர் சாட்சிகள் இன்னைக்கே இருக்கிறாங்க அவங்க. அதனால நாம அவருடைய கட்டளையே நமக்கு வெளிச்சமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது இல்லையா. அடுத்து என்ன சொல்றது? அவருடைய அவருடைய போதனைகளை நமக்கு பரலோகத்திற்கு வழியா இருக்கிறது. இதை நீயே நான் கடைபிடிச்சா ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வாதிப்பாரு தெரியுமா? 22வது வசனம் வேற ஒருத்தர் படிங்க சத்தமா. நீ நடக்கும் போது, ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. அந்த வேத வெளிச்சம் உனக்கு எனக்கு வெளிச்சமா இருந்துச்சுன்னா நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் போது, நீ படுத்து உறங்கும் போது அது உன்னை காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உன்னை என்ன பண்ணுமா? காப்பாற்றும். நீ விழிக்கும் போது, நீ காலையில எழுந்திருக்கும் போது ஆமென், அது உன்னோடு கூடவே பேசும். இதான் இந்த வாக்கியம். அவங்களை விட்டுருங்க, நீங்க படிங்க அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீ நடக்கும் போது, நீங்களும் நானும் நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். அதனாலதான் காலையில எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ராத்திரி படுக்கும் போது நன்றி சொல்லிட்டு படுங்க அப்படின்னு சொல்றது. ராத்திரி எல்லாம் உன்னை என்னையும் பாதுகாக்கிறாராம். காலையில ஆண்டவரே உன்னை என்னை என்ன பண்றாரு? தட்டி எழுப்புறாரு. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கவனிக்கும் போது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரையும் நாம செய்த தவறுகளுக்காக ஆண்டவர் தண்டனை கொடுக்கும்படியாய் வரவில்லை, மாறாக நம்ம எல்லாரையும் வாழ வைக்க வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. ஜான் காஸ்பல் 10th சாப்டர்ல 10th வேர்ட். தமிழ்லயே படிச்சிருங்க வேணா சீக்கிரம். ஜான் 10:10 எடுத்தவங்க படிக்கலாம் சத்தமா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். பத்தியா, நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார் ஆண்டவர். திருடனாகிய பிசாசு ஆத்துமாவை திருடவும் சமாதானத்தை திருடவும் மனுஷனுடைய நிம்மதியை திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்தார், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். அந்த வாழ்வு அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படியாய் வந்தார், அந்த சமாதானம் அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படியாய் வந்தார். ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவனை உண்டாக்கும்படியாய் வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் நானும் செய்தால் இல்லையா. 6ஆம் அதிகாரத்துல ஒரு விசேஷமான ஜபம் கத்து கொடுத்தாரு. என்ன ஜபம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜபம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற ஆமென். ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இந்த ஜெபம் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். 365 நாட்களும் வருஷத்திற்கு முழுசா நாம சொல்றோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இதுல முழு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்படி நாம சொல்லும் போது தாவீதை பார்த்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? 34வது சங்கீதத்துக்கு வாங்க. அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 34வது சங்கீதத்துல முதல் 3 வசனம். முதல் வசனத்தை படிங்க இங்கிலீஷ்ல. 34:1. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. ஆமென். பத்தியா, விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட சொல்லணும்.
சும்மா வாய்ப்பாடு மாதிரி அப்படியே சொல்லின்னு போயிடக்கூடாது இல்லையா? வாய்ப்பாடு போல இல்ல. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. நாம மற்றவங்களை மன்னிச்சாதான், நல்லா கவனிங்க, அப்பதான் அனுதின ஆகாரம் நமக்கு கிடைக்கும். அப்போதான் ஆண்டவரை துதிக்க முடியும். அப்போதான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இன்னைக்கு வாய் நல்லா இருந்து பேச தெரிஞ்சு ஜெபிக்க தெரியாத இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய் கூட திறக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. வாய் திறக்க முடியாதவர்களை கூட ஜெபம் பண்ணி வாய் திறக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒழுங்கா அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களா? இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். அதனாலதான் தாவீது அவர் சொல்ற, அவர் வாழ்க்கையில ஆடு வைத்துக் கொண்டிருந்த என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு 2வது ராஜாவாக உயர்த்தின அந்த ஆண்டவரை என்ன சொல்றார்? 34வது சங்கீதத்துல முதல் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும், நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்படிங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கஷ்டமே வந்தாலும் சரி, நஷ்டமே வந்தாலும் சரி, போராட்டமே வந்தாலும் சரி, வியாதியே வந்தாலும் சரி, பிரச்சனையே வந்தாலும் சரி, சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, பசியா இருந்தாலும் சரி, பட்டினியா இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவரை நான் மறக்க மாட்டேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இன்னைக்கு துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா சத்தமே வருதுல. ஆனா மத்த வார்த்தைக்கெல்லாம் இங்க இந்த கூப்பிட்டா அந்த தெரு வரைக்கும் சத்தம் கேட்கும் இல்லையா? ஒண்ணு சொன்னோம்னா என்னையா சொன்னேன் அப்படின்னு இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? இந்த சின்ன பசங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இங்க இருந்து அங்கிருந்து சாமன் கூப்பிட்டானா அங்க வரைக்கும் கேட்கும் இல்லையா? ஆனா ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது சத்தமே வருது இல்ல, அப்படியே முணுமுணுமுணுமுணுங்கிறது. ஆனா இங்க தாவீது மகாராஜா என்ன சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இதான் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குமா? 2வது வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் உள்ளம் அகமகிழ்ந்து சந்தோஷமா இருக்கும், அதை கேட்கிற அனைவருக்கும், அந்த சாட்சியை கேட்கிற அநேகரும் அகமகிழ்வார்கள். அல்லேலூயா. 3வது வசனம் என்ன? என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம யாரோ ஒருத்தர் 2 பேர் அல்ல, நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது எதுக்காக? இதுக்காகத்தான். தாவீது சொல்றாரு பாருங்க, என்னோடு கூட கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. 5வது வசனம் படிங்க. 5வது வசனம் படிங்க. அவரை நோக்கி பார்த்து, யாரெல்லாம் கர்த்தரை துதித்தார்களோ, மகிமைப்படுத்தினார்களோ, என்னோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார்களோ, எந்த காலத்துல நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவங்களை குறிச்சு பைபிள் சொல்லுது, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒருத்தருடைய முகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த முகம் பிரகாசமா இருக்குதா இல்ல சோதனைக்குள்ள இருக்குதா, ஏதோ சோர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி மூஞ்ச பார்த்துன்னு சொல்லிடுவாங்க, ஓ என்ன இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கைகளை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இதாங்க நடக்கும். இங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் பிரகாசமா இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அந்த மாதிரி ஆண்டவருக்கு நாம முதலிடம் கொடுக்கணும். அது போல ஆண்டவரை நாம தேடி வரணும் விசுவாசத்தோடு கூட. ஏனோ தானா அப்படியே வந்து உட்காரலாம், அப்படியே சும்மா போலாம், அப்படியெல்லாம் இல்ல. விசுவாசத்தோடு கூட சபையில நடக்கிற எல்லா செபத்திற்கும், எல்லா பாடலுக்கும், துதி ஸ்தோத்திரத்திற்கும் வாய் திறந்து நம்ம பாடி ஆராதனைக்கும் போதுதான் இங்க பைபிள் சொல்கிறாரு, அவருடைய முகங்கள் பிரகாசமடையும்.
அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். எத்தனை அற்புதமான ஒரு சத்திய அன்பானவர்களை உங்களுக்கு நமக்கு தருகிறார். இப்படி செய்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படி ஒரு 2 பேஜ் எடுங்க. சங்கீதம் 37, Psalms 37:5. அங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை இப்படியாய் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் செய்யற விசேஷமான காரியம் பாருங்க. சங்கீதம் Psalms 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, சத்தமா படிக்கிறான். Commit your way to the Lord, trust in Him, and He will act. ஆமென். படிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நல்லா கவனிச்சு பாருங்க. உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவர் உன்னை காக்கிறவர். இல்ல, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சத்தியா. தேவனை துதிக்கிற ஜனங்கள், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் தான். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும். இதான் முக்கியம். ஏதோ ஒப்பு கொடுத்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஜெபம் கொடுத்து போயிட்டு வந்துட்டேன், 1 hour 2 hour உட்கார்ந்து வந்துட்டேன், ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் பெருசு இல்ல. ஒப்பு கொடுத்தலோடு கூட ஆண்டவரையே சார்ந்து இருக்கணும், ஆண்டவரையே நம்பி இருக்கணும், ஆண்டவரையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனோம். வீட்டுல இருந்தாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீ ஸ்தோத்திரம் பண்ணினே இரு. அதான் இங்க பைபிள் சொல்லுகிறார். அப்போ காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கும் அன்பானவர்கள். இதை சொல்லும் போது இந்த நீதிமொழிகள் பக்கத்துல ஒரு பேஜ் வாங்க, அப்படியே பிரசங்கி வரும் பாருங்க, எக்லீசியஸ். அதாவது இது சாம்ஸ் இப்ப படிச்சீங்க இல்லையா, நீதிமொழிகள் ஆயிடுச்சா, அதுக்கு பக்கத்திலே எக்லீசியஸ் இருக்கும் பாருங்க. அதுல நான் நிறைய பேருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறேன். 3வது அதிகாரம், அதுல 11வது வசனம். இதுல 1ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, இல்லையா? எரிய ஒரு காலம் உண்டு, எரிந்ததை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, காணாமற் போனதை கண்டடைக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி பல காரியங்கள். அதாவது 1லிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா 28 விதமான காலங்களை அந்த இடத்துல சொல்றார். 28 விதமான காலங்கள். அதுல 11வது வசனம் முடிவு சொல்லுகிறது. என்ன சொல்றது 11வது வசனம்? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். சத்தியா. மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, படிங்க. அவர் சகலத்தையும், நல்ல கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு படிச்ச வசனம் தான் மறுபடியும் படிக்கிறாங்க. அவர் சகல காரியங்களையும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை நம்பி வரும்போது காரியத்தை அவர் செய்யறாரு. ஆனால் அந்த எந்த காரியத்தை செய்வாரு? அதின் காலம் அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு நேரம் வரல, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. இது தேவனுடைய காலம். எவ்வளவு நாள் செபிக்கிற, எவ்வளவு விசுவாசிக்கிற, எவ்வளவு நம்புகிற, அதன் பிரகாரம் தான் நமக்கு ஆசீர்வாதம். 30ஆக 60ஆக 100ஆக பலன் தருவாராம். பலன் தரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாக செலுத்துகிறார். உனக்கு எனக்கு நேர்த்தியாய் செய்வார். நல்லதையே செய்வார், தீமையே அல்ல, நன்மையான காரியங்களையே செய்வார். உனக்கு நேர்மையானது எது? உனக்கு நேர்மையான காரியங்கள் எது? நேர்மையான பொருள் எது? நேர்மையான வழிகள் எது அப்படின்னு சொல்லி நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆமா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசா பாசங்களையும் அவர்கள் உள்ளத்துல என்னென்ன கேட்கிறார்களோ எல்லாத்தையும் அவர்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல், நல்ல கவனிங்க, தேவன் ஆதி காலத்தில் இருந்து, நம்ம வாழ்க்கை உருவான நாளிலிருந்து
அந்த மட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியா. ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. பத்தியா, இந்த சாதாரணமா பூனைய பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு செவர் மேல உட்கார்ந்து இருக்கும், 2 பக்கம் இடம் இருக்கும், அது எந்த பக்கம் குதிக்குன்னு யாருக்கு நான் சொல்லி இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல நம்ம நினைப்போம் இந்த பக்கம் தான் குனியும், அது இப்படித்தான் பார்ப்போம், இப்படித்தான் பார்ப்போம். பூனை வருது பாத்தீங்களா, பூனை மாதிரி வராம சத்தமே இல்லாது அப்படின்னாங்க, ரொம்ப சைலண்டா வராம. அது போலதான் அந்த செவர்ல இருந்து அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா தெரியவே தெரியாது. ஆக நாம நினைக்கலாம் ஆண்டவர் இப்போதான் செய்வாரு, இப்படித்தான் செய்வாரு, அப்படித்தான் செய்வாரு. இல்ல, அவர் செய்யற காரியங்களே வித்தியாசமா இருக்கும். அதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா? மீகா 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், நான் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வரும்போது எத்தனை விதமான அற்புதங்களை செய்தேன், எத்தனை விதமான ஆச்சரியமான காரியங்களை செய்தேன் இல்லையா? பகலிலே நான் உங்களுக்கு மேகஸ்தம்பமாய் வந்தாராம், நமக்கு இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தாராம், எந்த பழுத்திலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பசி எடுக்கும் போது வானத்தை, அதாவது தேவதூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுத்தார். கண்மலை பிளந்து நமக்கு தண்ணீரை கொடுத்தார். மாராவின் நதி கசப்பா இருந்தது, அதுல ஒரு மரத்தை வெட்டி போடு என்று சொல்லி மோசேக்கு சொன்னார். அது மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறினது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து நடத்தின அந்த ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது நான் உனக்கு என்னென்னலாம் செய்தேனோ அதே போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் மனிதன் கண்டுபிடிக்க மாட்டான். அந்தந்த நாள்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நமக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? தைரியம் வந்துடாது, குளிர்ட்டு போயிடுமா? ரொம்ப தைரியம் வந்துடும் நமக்கு. அட நம்ம ஆண்டவர் தானே எல்லாம் செய்வார் விடு, எல்லாம் கொடுக்குவார் விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் அதினதின் காலத்துல எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். இதை விசுவாசிங்க, நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் கண்களையும் என் கைகளையும் நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்க, நீங்க விசுவாசிங்க. பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம மத்தியத்துல தச்சமா அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. முதல் வெள்ளிக்கிழமை நீங்க வாங்க, செபத்திற்கு வந்து தேவனை துதிங்க, ஆராதிங்க, ஆண்டவருடைய வசனத்தை சத்தமா படிங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறும், உங்களுக்கு இருக்கிற சோதனைகள் மாறும் என்று சொல்லி அவங்க நடந்து வந்தாங்க. ஆண்டவர் அவங்களை உட்கார வச்சிருக்கிறார், பைபிளை படிக்க வச்சிருக்கிறார். நம்மள கூட எத்தனையோ பேர் பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் பலப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் அதின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். அதை எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்க மாட்டான். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது பாடின விசேஷித்த சங்கீதத்தை நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்க மத்தியத்தில் என்ன தடை வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்ன பலவீனங்கள் வந்தாலும், தேவன் எங்களை நீர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறேன், எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறேன், எங்களை தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறேன், எங்களுக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது
நாங்கள் உண்மையிலே நம்பிக்கையா இருக்கும்போது எங்க வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீரே செய்து முடிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே தாஸ் டாப்திக்காக திருமண நாளுக்காக நாங்கள் செபித்தோம். மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 35 ஆண்டு காலங்கள் காத்த தேவன் இன்னும் ஒரு ஆண்டை இந்த மகளுக்கு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தையும் அந்த 3 பெண் பிள்ளைகளையும் வீட்டுக்கு வந்த 3 மருமகன்களையும் ஆண்டவரே அந்த பேத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற திருமணமான பிள்ளைகள், திருமணம் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, தன்மை அடைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே, நன்றாக படித்து வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப ஆண் பிள்ளைகளையும் முத அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க ஆண்டவரே. சுகபலத்தோடு கூட பிள்ளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்ப்ப ஸ்திரீகளையும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்தமைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி செபித்தோமோ அவர்கள் வருகின்ற நாட்களை அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நீர் மாற்றுமா. துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் இங்க வந்திருக்கிற எங்க எல்லாருக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க, கைகளை தட்டி ஆமென் ஜோராய். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நண்பர்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியிலே பெரியவராய் வந்திருக்கிறார். ஆமென். அதிசயங்களை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆகவேதான் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். துரிதமாய் வந்த பிள்ளைகளையும் ரொம்ப லேட்டா வந்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கவே நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உதவி வரும் கண்மலை நோக்கி நாம் பார்க்கின்றேன். இப்போதான் நம்ம நற்செய்தி கேட்டோம். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஜெபத்தொட்ட செய்கிறீங்களே. பாடலின் 63 இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி சொல்லும்படிக்காய் இந்த சங்கீதம் 121 படித்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாடலில வரும் பாருங்க. தேவன் நம்மை எல்லா தீங்கிக்கும் விலக்கி நம்மை காப்பார் என்று சொல்லுது இல்லைங்களா? அந்த வார்த்தையிலிருந்து எல்லாமே இதுல இருக்கு. நம்ம சேர்ந்து பாடணும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். நீங்க சொல்லுங்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவரே ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனவே ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றான், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். ஆமென். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. இந்த உதவியை நாடி தேடி நோக்கி பார்க்கும் போதுதான் இது ஐயா சொன்ன மாதிரி அதில் இருக்கிற 15 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது வேணுமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க. அதன்படி நடக்கும் போது அந்த உதவிகளை நீங்க பார்ப்பீங்க. வேலைக்காக ஜெபம் பண்ணலாம், வெளியூர் போருக்காக ஜெபம் பண்ணலாம், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளங்களும் கிடைக்கணும், அம்மா அப்பாக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போது தருமா? நீங்க ஏசப்பாக்கிட்ட நோக்கி பார்க்கணும். அவர்கள் முகங்கள் என்ன ஆகும்போதான் வெட்கப்படுவதில்லை, மாறாக பிரகாசமாக இருக்கும். அந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கட்டும், உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Thank you, Lord. Jesus is coming. Soon. Hallelujah. 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 எல்லாவற்றுக்காக கரங்களை தட்டி 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 தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில உதவியை தேவன் கொண்டு வருவார். அதற்காக நன்றி 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 நன்றி. Thank you, Jesus.